सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 21 தெய்வீக ஆசி அருளுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். ஆனந்தராவ் தாத்தாவிடம், இந்த கதையிலே வரும் வியாபாரி யார்? அந்த சாண உருண்டைகளின் நோக்கம் என்ன? அவை ஏன் 9 மட்டுமே இருந்தன? என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் அர்த்தத்தை எனக்கு விளக்கவும். மேலும் ஆனந்தராவ், தாத்தா, இந்த பாபாவினுடைய கதையிலே மறைந்திருக்கும் பொருள் என்ன? என்னை போன்ற முட்டாள்களால் புரிந்து கொள்ள முடியாது. தயவு செய்து இந்த புதிரை தீர்த்து சொல்லுங்கள். தாத்தா, எனக்கு கூட முழுவதுமாக தெரியாது. பாபாவின் வார்த்தைகள் அனைத்தும் மர்மமானவை. அவர் சொல்வதன் அர்த்தம் எளிதில் புரியாது. ஆனால் அவருடைய அருளால் நான் எதை புரிந்து கொள்வேனோ அதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கடவுளின் அருளே அந்த குதிரை உங்களுக்கு. பாபா நவவித பக்தி பற்றி சொல்கின்றது. பக்தி இல்லாமல் கடவுளை அடைய முடியாது. ஞானத்தை பெற்றால் மட்டுமே கடவுளை அடைய முடியாது. ஞானம் மட்டுமே கடவுளுடன் உறவை ஏற்படுத்தாது. கேட்டல், கீர்த்தனை, நினைவாற்றல், அர்ச்சனை, வழிபாடு, பாத சேவை, தாஸ்யம், நெருக்கம் மற்றும் சுய வேண்டுகோள் இவையே பக்தியினுடைய 9 வடிவங்கள். பக்திக்கு 9 வழிகள் உள்ளன. இந்த 9 வகையான பக்திகளில் ஒருவன் ஏதேனும் ஒரு பக்தியை அன்புடன் நாடினால், உணர்வுகளின் பக்தனான ஸ்ரீஹரி பக்தனின் வீட்டில் நேரடியாக தோன்றுகின்றார். மந்திரம், தவம், விரதம், யோக சாதனை, வேதாந்தம், ஆன்மீகம் பற்றிய ஆழ்ந்த அறிவு, ஆன்மீகத்தை பற்றி தெளிவுபடுத்துதல், இவை அனைத்தும் பக்தி இல்லாமல் பயனில்லை. கடவுளை அடைய வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் அறிவு அவசியமில்லை. அவர் ஒரு ஆழ்ந்த அறிவாளி போன்ற பெருமைக்குரிய புகழ் தேவையில்லை. வெறும் வாக்கு, தொண்டு செய்து, குரல் பயிற்சி செய்ய, பஜனை பாடி மற்றும் வெறும் வெளிப்பகட்டால் கடவுளை அடைய முடியாது. அவரை அடைய அன்புடன் செய்யும் பக்தி ஒன்றே போதும். அந்த கதையினுடைய வியாபாரி என்று நீங்களே கருதுங்கள். 9 சாண பந்துகளை சமாளிக்க 9 வழிகள் மட்டுமே உள்ளன. அதாவது 9 வழிகள்: கேட்பது, கீர்த்தனை, தியானம் போன்றவை. இந்த வழிகளில் தஞ்சம் அடைவதால் தான் ஞானிகளின் அரசரான பரபிரம்ம சாயிநாதர் மகிழ்ச்சி அடைகின்றார். கடவுளின் அருள் வடிவில் இருந்த குதிரை நவவித பக்தி வடிவிலே 9 சாண பந்துகளை தந்தது. வியாபாரி வடிவில் இருந்த பக்தன் அவற்றை தன் முந்தானை துணியிலே கட்டிக்கொண்டான். இந்த 9 வகையான பக்திகளின் முந்தானை துணியை அன்புடன் பிடிப்பதால் மனம் அமைதியும் நிலைப்பும் பெறுகின்றது. பக்தி உணர்வுடன் மட்டுமே மனம் நிலை பெறும். அனைவருக்கும் உள்ளத்திலே நல்ல எண்ணம் உருவாகும். பக்தி இல்லாமல் மனதினுடைய அமைதியின்மை நீங்காது. இந்த கதையின் மூலம் குருராயர் அன்பு உணர்வுடன் சொல்லும் பொருள் இதுதான். மறுநாள் அனந்தராவ் சாய் நாராயணனை தரிசனம் செய்து அவரது பாதங்களை வணங்கத் தொடங்கினார். அப்போது பாபா அவரிடம், நீ 9 சாண உருண்டைகளை சேகரித்து உனது வேட்டியினுடைய ஓரத்திலே கட்டிவிட்டாயா என்று கேட்டார். அப்போது அனந்தராவ் பிரார்த்தனையுடன், பாபா, உங்கள் அருள் இந்த மதத்தின் மீது எப்போதும் நிலைத்திருக்கட்டும். உங்கள் அருள் இருந்தால் அந்த சாணப்பந்துகள் எளிதாக கட்டப்படும். உங்கள் அருளுக்கு முன்னால் ஏழை சாணப்பந்துகள் அர்த்தமற்றவை என்றார். அப்போது பாபா அவரை ஆசீர்வதித்து, போ, உனக்கு நல்லது நடக்கும் என்றார்.
இதை கேட்ட ஆனந்தராவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதற்கு காரணம் அவர் நித்திய மகிழ்ச்சியினுடைய அறிவையும் மன உறுதியையும் வழங்கும் குருவின் அருளையும் பெற்றிருந்தார். இப்போது பாபாவினுடைய ஒரு சிறு கதையை கேட்போம். அது பக்தர்களுக்கு நேர் வழியை காட்டி பாபாவினுடைய உள்ளுணர்வை நம்ப வைக்கின்றது. ஒருமுறை ஒரு வழக்கறிஞர் ஷீரடிக்கு வந்தார். அவர் வந்தவுடன் மஸ்ஜித் மாய்க்கு சென்று பாபாவை தரிசனம் செய்துவிட்டு பாபாவினுடைய பாதத்திலே தலை வைத்து வணங்கினார். பாபாவுக்கு தட்சணை அளித்துவிட்டு பாபாவின் பேச்சை கேட்கும் ஆவலுடன் மஸ்ஜித் மாயினுடைய ஒரு ஓரத்திலே அமர்ந்தார். அப்போது பாபா அந்த வழக்கறிஞரை நோக்கி தம்முடைய முகத்தை திருப்பி அவரை நோக்கி நெஞ்சை தொடும் வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகள் வழக்கறிஞரின் இதயத்தை துளைத்தது. அவர் மனம் வருந்தினார். பாபா சொன்னார், எவ்வளவு வஞ்சகர்கள், அதிசயமானவர்கள் என்று பாருங்கள். அவர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றார்கள், தட்சிணை கொடுக்கின்றார்கள், ஆனால் மனதளவிலே தூஷணை செய்கின்றார்கள். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? பாபாவினுடைய இந்த மனதை தொடும் வார்த்தைகளை கேட்ட வழக்கறிஞர் மனம் மிகவும் வருந்தினார். ஏனென்றால் அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தையும் மர்மத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். பின்னர் அவர் மஸ்ஜித் மாயிலிருந்து தீக்ஷித் வாடாவுக்கு சென்றபோது பாபா எது சொன்னாலும் அது பொருத்தமானது என்று தீக்ஷித் காக்காவிடம் கூறினார். அந்த வார்த்தைகள் என்னை நோக்கி மட்டுமே பேசப்பட்டது. என்னை குறிவைத்து பாபா செய்த கிண்டல்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாரையும் கேலி செய்வது அல்லது விமர்சிப்பது என்ற முட்டாள்தனத்திற்கு என்னுடைய இதயத்திலே இடம் கொடுக்க கூடாது என்பது மட்டுமே எனக்கு செய்தியாக இருந்தது. உடல்நிலை மோசமடைந்ததால் எங்கள் நீதிமன்றத்தினுடைய முன்சீப் நீண்ட விடுப்பு எடுத்து தனது உடல்நிலையை மேம்படுத்த ஷீரடியிலே தங்கியிருந்தார். நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் அறையிலே முன்சீப் பற்றி விவாதிக்கும் போது அவர் ஷீரடியிலே தங்கியிருப்பது பற்றி அர்த்தமற்ற விவாதம் நடந்து கொண்டிருந்தது. கருத்து: இந்த முன்சீப், அதாவது பாபாவினுடைய சிறந்த பக்தர் ஸ்ரீ தாத்யா சாஹேப் நூல்கர் ஆவார். வெறும் சாயிநாதரை பின்பற்றி நோய்களுக்கு சிகிச்சை பெறாமல் இருந்தாலே உடலினுடைய நோய்கள் குணமாகுமா? முன் சாபி என்ற நிலையை அடைந்த அறிவாளியினுடைய இந்த நடத்தை எவ்வளவு சரியானது? இது அவர்களுக்கு பொருந்துமா? எனவே கண்டனத்திற்காக ஸ்ரீ சாயியும் கேலி செய்யப்பட்டார். அந்த அவதூறான விஷயங்களில் அது கொஞ்சம் சரியாக இருந்தாலும் நானும் ஒரு பங்கேற்பாளராக இருந்தேன். பாபா எனது அதே கெட்ட நடைமுறையை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த நடத்தையிலே பாபா என்னை கிண்டல் செய்துள்ளார். இது உண்மைதான். ஆனாலும் ஒரு விதத்திலே பாபா எனக்கு தயவு காட்டியுள்ளார். யாரையும் கேலி செய்யக்கூடாது, யாரையும் விமர்சிக்கவோ கேலி செய்யவோ கூடாது என்று எனக்கு கற்பிக்கப்பட்டுள்ளார். அசத்தியத்தை ஆதரிக்காதே, அதையும் சேகரிக்காதே, பிறரை பற்றிய கெட்ட எண்ணங்களை விட்டுவிடுங்கள் என்றார். குறிப்பு: அஞ்சன்வேல் மதுராதாஸ் பாபாவை பார்க்க திரும்ப திரும்ப வருவார். ஷீரடியிலே சகுன் உணவு கடை நடத்துபவர் என்ற கானாவாலா இங்கு தங்கியிருந்தார். ஒரு முறை ஷகுனுடன் உரையாடி கொண்டிருந்த பொழுது சிலரை பற்றி அவதூறாக பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு மதுராதாஸ் ஸ்ரீ சாயி மகாராஜிடம் சென்றார். மதுராதாஸ் அமர்ந்தவுடன் மகாராஜ் அவரிடம் சகுன் என்ன சொல்கின்றார் என்றார். மதுராதாஸ் வெட்கப்பட்டு சகுன் அருகிலே அமர்ந்து நடக்கும் உரையாடல் மகாராஜுக்கு பிடிக்கவில்லை என்பதை மனதிற்குள்ளே புரிந்து கொண்டார். ஒருவரின் தவறை எண்ணுவதும் குறை கூறுவதும் கேட்பதும் நல்லதல்ல. மதுராதாஸ் கற்றுக்கொண்ட பாடம். இந்த கதையிலிருந்து ஒருவர் பாபாவினுடைய சர்வ வியாபியை அனுபவிக்கின்றார். ஷீரடிக்கும் பந்தர்பூருக்கும் இடையே சுமார் 200 கிலோமீட்டர் தூர வித்தியாசம் இருந்த போதிலும் பாபா அனைத்தையும் உள்ளுணர்வுடன் அறிந்து கொண்டார். எல்லோருடைய இதயத்திலும் என்ன இருக்கின்றது என்பதை பாபா அறிந்திருந்தார். நமக்கும் பாபாவுக்கும் இடையே எவ்வளவு தூரம் இருந்தாலும், எத்தனை இடையூறுகள், மலைகள் போன்றவற்றுக்கு இடையே எவ்வளவு தூரம் இருந்தாலும் சாயினுடைய பார்வையிலே இருந்து மறைந்து விட முடியாது என்பது இக்கதையின் மூலம் ஒன்று உறுதியாகின்றது. பாபாவின் அறிவுக்கு முன்னால் எதுவும் ரகசியமாக இருக்க முடியாது. இந்த சம்பவத்தால் இனிமேல் யாரையும் விமர்சிக்கவோ கேலி செய்யவோ கூடாது என்றும், அப்படி யாரும் செய்தாலும்
அந்த உரையாடலில் பங்கேற்கக்கூடாது என்றும் வழக்கறிஞர் மனதிற்குள் சபதம் செய்து கொண்டார். நாம் உலகினுடைய எந்த மூலையிலே இருந்தாலும், என்ன செய்து கொண்டு இருந்தாலும் பாபாவினுடைய கண்களில் இருந்து தப்பிக்க முடியாது. பகவான் சாயினுடைய தரிசனம் எல்லா இடங்களிலும் மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ளது. இதை நாம் உறுதியாக அறிந்து கொண்டால் நம் கைகளால் எந்த தவறும் செய்ய முடியாது. பாபாவின் இந்த விசேஷத்தை எப்பொழுதும் மனதில் வைத்திருந்தால், அதுவும் பாபாவை தியானம் செய்வதற்கு சமம். அதனால் ஒருவன் தூய்மை பெறுகின்றான். பாபாவின் இந்த விசேஷத்தை எப்பொழுதும் மனதில் வைத்திருந்தால், அதுவும் பாபாவை தியானம் செய்வதற்கு சமம். அதனால் ஒருவன் தூய்மை பெறுகின்றான். பாபாவின் இந்த எங்கும் நிறைந்த, எங்கும் வியாபித்திருக்கும் சிறப்பு குணங்களால் நற்செயல்கள் செய்யும் விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. எல்லா பேய்களிலும் சாயி மிகவும் திறமையானவர் என்பதால் சாயியை ஏமாற்றும் தைரியம் யாருக்கும் கிடையாது. இந்த எண்ணம் என்னுடைய மனதிலே உறுதியானது. இந்த கதை அந்த வழக்கறிஞருடன் நேரடியாக தொடர்புடையது என்றாலும், இந்த கதை உண்மையிலே நம் அனைவருக்கும் பொருத்தமாக உள்ளது. அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்கும் இக்கதை அனைவருக்கும் சமமான அறிவுரைகளை வழங்கும். அந்த வழக்கறிஞர் பக்தரைப் போல மற்ற பக்தர்களும் கேட்பவர்களும் ஜீவராசிகளும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று சாயி நாராயணனை பிரார்த்திக்கின்றேன். சாயினுடைய அருள் வடிவிலே மேகங்கள் மழை பொழிந்தவுடன் தாகம் எடுத்த அனைவரின் தாகமும் தனியும். இதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. இது முழுமையான உண்மை. சாயினுடைய அருளே பக்தர்களாகிய நம் அனைவரையும் திருப்திப்படுத்துகின்றது. பரபிரம்மத்தினுடைய நேரடி அவதாரமான இந்த சாயி சச்சரித்திரத்தினுடைய மகிமை அளப்பரியது. சாயினுடைய திருவிளையாடல்கள் கதைகளும் முடிவற்றவை, ஆழமானவை. சாயி சச்சரித்திரத்திற்கு எல்லையே இல்லை அல்லது வரம்பற்றது. இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் பரபிரம்மத்தினுடைய நேரடி அவதாரம். இப்போது அடுத்த அத்தியாயத்திலே வரும் கதை உங்கள் மனதிற்கு ஸ்திரத்தன்மையை வழங்கும். இந்த கதையை பக்தியுடன் கேட்பதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். பாபா தனது பக்தர்களுக்கு ஏற்பட போகும் தொல்லைகள் குறித்து முன்கூட்டியே தகவல் பெற்று வந்தார். பாபா இந்த பிரச்சனைகளை நகைச்சுவையால் எளிதாக தீர்த்து பக்தர்களை மகிழ்ச்சியான மனநிலையிலே வைத்திருந்தார். இப்போது நீங்கள் இதை பற்றிய ஒரு கதையை கேட்பீர்கள். பக்தர் ஹேமாத் பன் சாய் முற்றிலும் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர். அடுத்த அத்தியாயத்திலே பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கதை வரும். கிருபா சாகர் கிருபா பந்த் சாய் தம் பக்தர்களின் எதிர்கால துயரங்களை முன்கூட்டியே அறிந்து பக்தர்களை உரிய நேரத்திலே எச்சரித்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். இந்த தலைப்பிலே கதை வரும். துறவிகள் மற்றும் மனிதர்களின் உத்வேகத்துடன் தோன்றிய பக்தரான ஹேமத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சாயி சரித்திரத்தினுடைய தெய்வீக ஆசி அருளுதல் என்ற தலைப்பிலே 21ஆம் அத்தியாயம் இத்துடன் முடிவடைகின்றது. ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 22 அகால மரண தடுப்பு. ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।